வானம் ஏன் நீலமாகத் தோன்றுகிறது? நாம் வானத்தைப் பார்க்கும்போது அது பெரும்பாலும் நீலமாகத் தெரிகிறது. இதற்கு ஒரு விஞ்ஞான காரணம் உண்டு. இதை புரிந்துகொள்ள முதலில் சூரிய ஒளியும் அதன் செயல்முறைகளும் எப்படி வேலை செய்கின்றன என்பதை கொஞ்சம் தெரிந்துகொள்ள வேண்டும். சூரிய ஒளி மற்றும் அதன் நிறங்கள். சூரியன் செலுத்தும் ஒளி வெண்மையானதாக இருக்கும். இந்த வெண்மையான ஒளி 7 வண்ணங்களைக் கொண்டுள்ளது. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், இளஞ்சிவப்பு, ஊதா. ஒவ்வொரு நிறத்திற்கும் தனித்துவமான அலைநீளம் உள்ளது. சிவப்பு நிறத்திற்கு பெரிய அலைநீளம் உள்ளது. நீலம் மற்றும் ஊதா நிறத்திற்கு குறுகிய அலைநீளம் உள்ளது. ஒளி வளிமண்டலத்தில் சிதறுவது. சூரிய ஒளி நமது வளிமண்டலத்தை அடைந்தவுடன் அது வளிமண்டலத்தில் இருக்கும் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் மோதுகிறது. இந்த மோதலின் காரணமாக ஒளி சிதறலுக்கு உட்படுகிறது. சிவப்பு மற்றும் ஆரஞ்சு போன்ற வண்ணங்கள் பெரிய அலைநீளத்தால் சிதறாமல் நேராக பயணம் செய்கின்றன. ஆனால் நீலம் மற்றும் ஊதா நிறங்கள் குறுகிய அலைநீளத்தால் மிக எளிதாக சிதறுகின்றன. இந்த சிதறலின் காரணமாக வானம் நமக்கு நீலமாக தோன்றுகிறது. நீல வண்ணத்திற்கான காரணம். சூரிய ஒளியில் உள்ள நீல நிறம் மற்றும் ஊதா நிறம் அதிகம் சிதறுகின்றன. ஆனால் நம் கண்கள் நீல நிறத்தை அதிகம் உணரக்கூடியதாக அமைந்துள்ளன. அதனால் வானம் நமக்கு நீலமாகத் தோன்றுகிறது. மாலை மற்றும் காலை நேரங்களில் வானம் மாற்றம் அடைவது. மாலை அல்லது காலை நேரங்களில் சூரியன் மண்ணிற்கு மிகவும் குறுகிய கோணத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் சூரிய ஒளி மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். இதனால் நீலம் மற்றும் ஊதா நிறங்கள் முழுவதுமாக சிதறிவிடுகின்றன. வெறுமனே சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டும் நமக்கு தென்படுகின்றன. இதுவே மாலை மற்றும் காலை நேரங்களில் வானம் சிவப்பு, ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறமாக தோன்றுவதற்கான காரணமாகும். மழைக்காலத்தில் வானம் மாறுபடுவது. மழைக்காலத்தில் அல்லது மாசுபாடுகள் அதிகமாக இருக்கும் இடங்களில் வளிமண்டலத்தில் தூசி, நீராவி மற்றும் சிறிய துகள்கள் அதிகமாக இருக்கும். இதனால் ஒளி மேலும் மாறுபடுகின்றது. அத்தகைய நேரங்களில் வானம் மங்கிய வெண்மை அல்லது மஞ்சள் நிறமாகத் தோன்றும். நம் கண்ணின் திறனும் வானத்தின் நிறத்துக்கும் உள்ள தொடர்பு. நம் கண்ணில் 2 முக்கிய பொருள்கள் உள்ளன: ராட்கள் மற்றும் கோன்கள் கோன்ஸ். கோன்கள் 3 விதமான நிறங்களை உணரக்கூடியவை: சிவப்பு, பச்சை மற்றும் நீலம். இதில் நீல நிறத்தை அதிகம் உணரக்கூடிய திறன் அதிகமாக இருக்கிறது. இதுவும் வானம் நமக்கு நீலமாகத் தோன்றுவதற்கான ஒரு முக்கிய காரணமாகும். ரைலே சிதறல் ஒளி சிதறலின் இந்த நிகழ்வுக்கு ரைலே சிதறல் என்று பெயர். இது முதலில் விஞ்ஞானி லார்டு ரைலே என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரின் ஆராய்ச்சிகள் மூலம் ஒளியின் அலைநீளம் மற்றும் வளிமண்டலத்தின் மூலக்கூறுகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கண்டறியப்பட்டது. இது வானத்தின் நிறம் பற்றிய விளக்கத்திற்கு அடிப்படையாக இருந்தது. வானத்தின் அழகு இயற்கையின் விஞ்ஞானம். வானம் நீலமாக இருப்பது ஒரு இயற்கையின் அற்புதமாகும். சூரிய ஒளியின் தன்மை, வளிமண்டலத்தின் அமைப்பு மற்றும் நம் கண்களின் செயல்பாடு ஆகியவை இணைந்தால்தான் நாம் வானத்தை இவ்வளவு அழகாக காண்கிறோம். துணிவான விளக்கம். 1. சூரிய ஒளி வெண்மையானது, அதில் 7 வண்ணங்கள் உள்ளன. 2. வானத்தில் குறுகிய அலைநீளங்கள் கொண்ட நீலம் மற்றும் ஊதா நிறங்கள் சிதறுகின்றன. 3. நம் கண்கள் நீல நிறத்தை உணர்வதால் வானம் நமக்கு நீலமாகத் தோன்றுகிறது. முடிவுரை. இந்த விளக்கம் ஒருவிதமாக இயற்கையின் அறிவியல் அற்புதத்தை உணர வழி செய்யும். ஒவ்வொரு முறையும் நீல வானத்தை பார்க்கும்போது அதற்குள் இருக்கும் அறிவியலை நினைத்து பாருங்கள். இது உங்கள் கண்ணுக்கும் மனதுக்கும் அழகான அனுபவமாக இருக்கும்.